ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஆல்ரெடி கண்டகச்சனியில பாடுபட்டு இருக்கிறாங்க. இதுல வேற லாப குருவா வராரு. ஸோ இந்த லாபங்கள் தராரா அப்படின்னு சொல்லுங்க ஐயா. சனியை போல குரு. சனியை போல குரு. அந்த வேஷம் தான் போட போறார். இப்ப இது வரைக்கும் குருவாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தார். புனர்பூசத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம எடுக்கிறதே எல்லாம் நட்சத்திரம் தான். இப்ப கடகராசிக்குள்ள வரும்போது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல ஒரு 16 நாள் இருப்பார். 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி. 18ஆம் தேதி சனி நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சனி கண்டகத்துல 7ல் இருக்கு. இப்ப இந்த சனி போல குரு வேலை செய்வார். அதுதான் சார பலன். அப்ப யாருக்கெல்லாம் குரு திசையோ சனி திசையோ நடக்கிறவங்களுக்கு இந்த 11ஆம் இடம் 7ஆம் இடம் வேலை செய்யும். இப்போ 7ஆம் இடம்னா யாரு? ஒரு வியாபாரம் பண்ணணும்னா கஸ்டமர் வேணும், அது மாதிரி லாபம் வேணும். இந்த ரெண்டும் நடக்கும். கஸ்டமர் நல்லா இருக்கும், லாபங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு மன திருப்தியான கஸ்டமர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கண்டக சனிக்கு பவர் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த சனி சனியினுடைய நட்சத்திரமே அங்கே 7ல் தான் இருக்குது. அதனால் சனி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லான கஸ்டமர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியை நாம் டீக்ரேடாக நினைக்க வேண்டியதில்லை. அந்த குவாலிட்டிக்கு மட்டும்தான் சனின்னு எடுத்துக்கணும். அந்த பாவம் பாசிட்டிவ் தான், அந்த கிரகம்தான் நெகட்டிவ். அப்போ இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கஸ்டமரை விட கொஞ்சம் வீக்கான கஸ்டமர்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதானே ஒழிய லாபம்தான். நமக்கு புது பயணங்கள் நல்ல சக்ஸஸ் ஆகும். அதிகமாக புது தேடல்கள் உருவாகும். இந்த பிஸ்னஸ்லேயே இன்னென்ன பிரான்ச்சில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான ஐடியாக்கள் டெவலப் பண்ணிக்கும். சிறப்பு. அந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியமும் சிறப்பு. 5ஆம் இடம் தான் ஆரோக்கியம். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் பிரபலமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ குழந்தை பிறப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு எங்கேயாவது பொதுஜன தொடர்போட எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி பேசிஸில் போகிறது வர்றது, ஒரு மனநிகழ்ச்சி, அதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, கேளிக்கைகளில் கலந்துக்கிறது எல்லாமே இருக்கு. 11ஆம் இடம் என்பது உல்லாசம், சல்லாபம். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தாண்டி நடக்க போகுது. ஆமாம். அதாவது 12 பாவமும் மனித வாழ்க்கையில் இயங்கிட்டு தாங்க இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு பயிற்சி, ஒரு கிரகம் வந்துச்சுன்னா ஒரு பாவம் தான் இயங்கும்னு நினைக்கிறோம். அந்த 12ஓடையும் 12 தான் இயங்கும். அப்போ நீங்கள் என்னதான் ஒரு பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சமாவது ஒரு நாளில் ஒரு சினிமா பார்க்குறதோ அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறதோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ இருக்காமல் இருக்காது. இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதனால் அந்த 11ஆம் பாவம் வேலை செய்யும்போது நண்பர்கள் வட்டாரம், சகோதர சகோதரி வட்டாரம், ஃபேமிலி, குழந்தைகள், இதெல்லாமே என்ஜாய்மெண்ட்டுன்னு எடுத்துக்கணும். அந்த என்ஜாய்மெண்ட் ஸ்தானத்துக்கு தான் குரு வர்றாரு. இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசியலும் 5ஆம் இடம் தான். அப்போ அந்த அரசியலில் வெற்றி பெறுவதும் பொதுஜன தொடர்பு, அந்த ஒரு கட்சி சார்ந்த வெற்றி, இதெல்லாம் 11ஆம் இடம். அப்போ இந்த 5-11க்கு பவர்ஃபுல்லான பிளேஸ் இப்போ தான் கன்னிக்கு. இப்போ கன்னிக்கு 2ஆம் இடமான பணம் கொடுக்குற இடத்துல தான் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான பதவி புகழ்ல தான் புனர்பூசம் இருக்கு. அப்போ அதை டெவலப் பண்ண போறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. சிறப்புங்க. இப்போ இந்த சனியின் தாக்கத்தை கம்மியாகுமா? சனி தாக்கம்னு எடுத்துக்க வேண்டாங்க. அது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாவத்தில் இருக்கிறது அந்த பாவத்துக்கு கெடுதல் அல்ல, 7ஆம் இடத்துக்கு கெடுதல் அல்ல. ஆனால் செழிப்பா இல்லைன்னு வேணா எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் 7ஆம் இடத்துல சனி இருந்தால், இப்போ கல்யாணம் ஆனால் 7ல் சனின்னா என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் வயது முதிர்ச்சியான பார்ட்னர்னு சொல்கிறோம். சச்சரவு வரும். சண்டை சச்சரவுன்னு எடுக்க வேண்டியதில்லை. அதாவது குவாலிட்டி. இப்போ நீங்கள் சுக்கரனாக இருக்கலாம், நீங்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த சனியாக இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுக்காது. அது பாட்டுக்கு சோம்பேறித்தனமாக இயங்கும். அந்த குவாலிட்டி தான் கம்மி. மற்றபடி 7ஆம் பாவம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு அந்த 7ஆம் பாவத்துக்கு கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் அந்த சனி சுக்கிர நட்சத்திரத்திலேயோ குரு நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அது அந்த பாவத்தை விட்டு நல்லதாக மாறிடும். அது மாதிரி வித்தியாசப்படும். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, 7ஆம் வீட்டை கெடுக்கலை, சனி கெடுக்கலை. அதனால்
நமக்கு பொதுஜன தொடர்பு, சொந்த பிஸ்னஸ்ஸு, இப்போ ஒரு பேங்கிங்கில் அல்லது கான்ட்ராக்டில் வேலை செய்கிறது, எல்லா விதத்துக்கும் நல்லது. நியூட்ரல்னு வச்சுக்கோங்க. சிறப்பு. அகம் புறம் ரெண்டுக்குமே நியூட்ரல். கடந்த காலத்துல இழந்த மரியாதை எல்லாம் மீட்க முடியுமா? நன்றாக மீட்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு டெவலப்மெண்ட் தான். 10ஆம் இடம் என்பது பதவி, புகழ், அந்தஸ்து. அதை வந்து டெவலப் பண்ண சொல்லுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் வந்து தொடர்புகள் கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ராகுனுடைய தொடர்பும் வந்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இப்போ டிசம்பர் வாக்கில் இப்போ வந்து அக்டோபரில் புதன் சாரம் வாங்கும். புதன் வந்து நமக்கு லக்னாதிபதி சாரம். அப்போவே உங்களுக்கு பதவி புகழெல்லாம் கிடைக்கும். அதுபோக கொஞ்சம் சிம்மத்துக்கு வரும். டிசம்பருக்கு மேலே அந்த அதிசாரம் மாதிரி கேது நட்சத்திரத்துக்கு வரும். அப்போ மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு அது வீக் ஆகும். அதுவும் திசாபுத்தியில் உங்களுக்கு குரு கேது நடந்தா. இல்லைன்னா இது வந்து இந்த அற்புதம் வந்து கன்னிக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப பொருந்தும். எப்பவுமே பாருங்க, சம விளைவு அப்படின்னு எடுத்துக்கணும். கன்னிக்கு நேர் மீனம், மீனத்திலிருந்து 5ஆம் இடம் கிடக்கும், கன்னியிலிருந்து 5ஆம் இடம் மகரம். இந்த இடத்துக்கெல்லாம் சிறப்பு கொடுக்குது. அதனால ஒரு பக்கம் உறவுகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு பக்கம் தொழிலில் பிரச்சனை இல்லாமல் போகுது. இப்போ பிரச்சனை எல்லாம் போகுதுன்னு சொல்றீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த நேரத்தில்? தாராளமாக பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். இப்போ அதில் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா கேது, அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போவார், மகத்தில் ஒரு மக நட்சத்திரத்துக்கு. இப்போ அந்த மாதிரி கேது திசை நடக்கிறவங்களுக்கு அவங்க ஜாத்தை செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றவங்களுக்கெல்லாம் போகலாம். கேது நடக்கும்போது மட்டும், கேது நடக்கும்போது அது துண்டிச்சு விட்டுரும். 12ல் கேது அப்படிங்கிறது. நான் வந்து என்னதான் பயிற்சிகள் பேசினாலும் கூட திசாபுத்தியை பார்த்து தான் அந்த பயிற்சியை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 80 கோடி பேர் ஒரு ராசியில் இருக்காங்கன்னா ஒரு பயிற்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முடிவு எடுக்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் என்ன பாவம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கான்வர்சேஷன் ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் நமக்கு கோச்சாரத்தை ஒரு பலனை பார்க்குறோம்னா நமக்கு அந்த திசாபுத்தி நடக்குதாங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏதோ 9 கிரகத்தில் ஏதோ ஒரு 3 கிரகம் திசாபுத்தி அந்தரம் வந்தே தீரும். அது நமக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிற பலனில் இருக்கான்றது நேயர்கள் செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சனி 3 நட்சத்திரத்தில் போகிறாரு, குரு 3 நட்சத்திரத்தில் போகிறாரு, கேது 3 நட்சத்திரத்தில் போகிறாரு, ராகு 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. இந்த பயிற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் திசையிலேயோ புத்தியிலேயோ அந்தரத்துலேயோ அந்த 3 நட்சத்திர கிரக தொடர்பு வரும். அதுக்காகத்தான் நம்ம இதை போடுறது பதிவு. ஆனால் கொஞ்சம் நாலேஜாக பார்த்தா தான் அது நம்ம ஜாதத்தில் என்னன்ற தெரிஞ்சவங்களுக்கு தான் அது ரிசல்ட் எடுக்க முடியும். கோச்சார ரீதியாகவே எடுக்கலாம். கோச்சார ரீதியாக ரிசல்ட் எடுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், கன்னிக்கு பணம் கொடுக்குற கிரகம் 2 சொல்கிறேன், ராகுவும் குருவும். இப்போ இவ்வளவு நாள் ராகு 6ல் இருந்தார், குரு 10ல் இருந்தார். இப்போ 11க்கு வர்றாரு. 11க்கு வர்றது 10 கெடுக்காதுன்னு சொல்ல வர்றாரு. 10 டெவலப் பண்ணும், தொழில். அடுத்த டிசம்பருக்கு மேலே ராகு வர்றாரு இல்லையா, அப்போதான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்த 5க்கு வர்றாருல, 5ங்கிறது என்ன 10க்கு 8ஆம் இடம் ஆயிரும்ல. அப்போ யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க கொஞ்சம் உஷாராகணும். அது நம்ம ராகு பயிற்சியில் பேசுவோம். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ தொழில் சொல்லியிருந்தோம். இப்போ தொழில் ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சின்ன தொழில் ஒன்று பண்ணலாம், எக்ஸ்ட்ரா கமிஷன் பேஸ்ல ஒன்று பண்ணலாம்னா அதுவும் பண்ணலாமா? கண்டிப்பாக. 2ஆம் தொழிலா? ஆமாம். அதாவது இப்போ நமக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடம்ங்கிறது உபத்தொழில்கள் அடுத்தடுத்து மாறிக்கிறது. அந்த 12ஆம் இடத்தினுடைய தொடர்பில் வந்து எல்லா விதத்துலையும் வேலை செய்யும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது, அடிஷனலாக சேர்த்துக்கலாம். 12ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் சனி இருக்கிற 7ஆம் வீடு. இப்போ நீங்கள் உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வைங்க, அப்போ சனி திசை நடக்கும்போது ஒரு வேலையை விட்டுட்டு தேடினீங்கன்னா வேலை கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கமெல்லாம் பார்த்து தான் செய்யும். சிறப்பு. அதே மாதிரி இந்த குரு பலன் சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம், திருமணம் ஆயிருமா? சுபகாரியங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தான் உன்னுடைய குரு பார்வை இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்கிற சனியின் சாரத்தில் குரு வர்றாரு. அதனால் இதெல்லாம் நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜில் போய் முடியும். அதே மாதிரி அரேஞ்சு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக செட் ஆகும். அப்போ வந்து சுபகாரியங்கள், குழந்தைகள்,
வளர்ப்பு, குழந்தை பிறப்பு, ம் சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும் குரு வந்து கொஞ்சம் இடைஞ்சல். ம் இப்போ புது வீடு நாலாம் கட்டுற நிலையம் இல்லையா? 4ஆம் இடம் எதுங்க? தனுசு. ம் கடகத்தில் இருக்கிற குரு 4க்கு இப்போ 8ல் வந்து போயிடுறாருல. ஓகே. அப்போ வீடு கட்டுற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் திசா புத்தியில் வலிமை இருக்கிறவங்க கட்டிக்கலான்னு வைங்க. இப்போ குரு திசையே நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா வில்லங்கம் கொண்டு வந்து விட்டுரும். 4க்கு 8ஆ வேலை செய்யும்போது ஒரு செயலை நெகட்டிவாக செய்யும். ம் செய்யாதுன்னு சொல்ல வரல. நெகட்டிவா. நீங்கள் வாங்கிடுவீங்க, இடம் வாங்கிடுவீங்க, அதில் அந்த அந்த வேலையில் இறங்கிடுவீங்க. ஆனால் அதில் சிரமப்படுவீங்கிறத தான் சொல்கிறேன். ஐயா, இப்போ இந்த ராசி நேயர்கள் எந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கும்? மெயின் வந்து எல்லா கிரகங்களும் நல்லா கிளியராக இருக்குது. இந்த 12ல் இருக்கிற கேது மட்டும்தான் பிரச்சனை. ம் ம் ம். அப்போ என்ன அப்படின்னா, சரியான தூக்கம் இல்லை, ஒரு மனக்குழப்பம். குழப்பங்கள், சந்தேக பிரச்சனைகள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏற்கனவே கடன் வாங்கி அந்த டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதன் மூலமாக சில நெருக்கடிகள். ம் இப்போ எத்தனையோ பேர் சிறைவாசத்துக்கு கூட போகிறாங்கல்ல. ம் அது வந்து இப்போ ராகு கேது திசாபுத்திகள் வந்து அவங்களுக்கு கெடுதலாக இருந்து கடன் வாங்குகிற பிரச்சனைகளில் இது பண்ணியிருந்தேன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகளையும் கொடுக்கும். ம் 6ல் இருக்கிற ராகுவும் 12ல் இருக்கிற கேதுவும் தீவிர சிகிச்சைகளை கொடுக்கும். இப்போ திடீர்னு வந்து கட்டிகள், கேன்சரு அப்படி இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ம். அதே மாதிரி மெயினாக டைஜஷன் பார்ட்ஸு, குடல், அல்சர், கெமிக்கல் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்து. சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.